அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதம் என்பது நமக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. நிறைய நல்ல அமல்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் தீமையான பாவமான விஷயங்களையும் நாம் விட வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்றுதான் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்வது. நம்முடைய மறுமை வாழ்க்கையை குறித்து சுய பரிசோதனை செய்வது. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஷ்ரில் 18வது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். இறை நம்பிக்கை கொண்டோர்களே, அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் நாளை என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறது என்று, நாளை மறுமைக்காக என்ன சம்பாதித்து வைத்திருக்கின்றது என்று ஒவ்வொரு ஆன்மாவும் சுய பரிசோதனை செய்யட்டும் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். மேலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், நாளை உங்களை அல்லாஹ் விசாரிப்பதற்கு முன் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனவே நம்மை குறித்தான சுய அக்கறை என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா மேலும் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. இறை நம்பிக்கை கொண்டோர்களே, உங்களையும் இன்னும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆக முதலில் குறிப்பிடுவது என்ன? உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்பதாகத்தான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை இந்த உலகத்தை விட்டு நாம் சென்றதற்கு பிறகு, அதாவது இந்த உலகத்தை விட்டு மரணித்ததற்கு பிறகு நம்மை குறித்து யாரும் கவலைப்பட மாட்டார்கள். நாம் இந்த கபர் வேதனையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலோ அல்லது இன்பமான நிலையில் இருந்தாலோ யாரும் நம்மை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். அது அவர்களுக்கு தெரியவும் போவதில்லை. நாம் எத்தனை வருடம் இந்த கபரில் வாழப் போகிறோம்? 500 வருடமா, 1000 வருடமா, 10,000 வருடமா? யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மறுமை வாழ்க்கையை குறித்து நாம் சுய அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரவு தூங்கச் செல்வதற்கு முன்னால் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இன்னைக்கு நான் என்ன நல்ல அமல்களை நான் செய்திருக்கின்றேன்? இன்று நான் எத்தனை பேரை நேர்வழிப்படுத்தியிருக்கின்றேன்? என்னால் எத்தனை பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள்? நான் யாரை காயப்படுத்தியிருக்கின்றேன் என்பதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து நல்ல அமல்களில் நாம் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.